அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் தயவான வணக்கம். அடியிலிருந்து புதிய பெரிய கள்ளக்குறிச்சியிலிருந்து இன்றைய சன்மார்க்க சிந்தனையில் பயத்தை விடுத்து கடவுளை முன்னிலைப்படுத்துங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அந்த காணொலியில நம்ம வந்து விசாரணை செய்யலாம். வள்ளல் பெருமான் ஜீவகாணி ஒடுக்கத்தை தொடங்கி உரைநடை பகுதிகள், உபதேச குறிப்புகள், திருப்பாராந்தர் இந்த பாடல்கள் வரியில வரும்போது வள்ளல் பெருமான் பல்வேறு விஷயங்களை கண்டு பயந்தேன் அப்படிம்பார். அதாவது எப்படின்னாக்கா, ஒரு தெரிந்தவர்கள் உறவினர்கள் வந்து விருந்துக்கு அழைக்கும் போது விருந்து உண்டி அவங்க அன்புக்காக நான் போயிட்டு திரும்ப அதை சாப்பிட்டு நான் பயந்திருந்தேன் அப்படின்னு பல்வேறு விதமான பயந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா வள்ளலார் வந்து தனக்குள் இருக்கின்ற உலக விடயங்களுக்காக ஏதாவது சாப்பாடு இல்லைன்னு பயந்தாரா, ஒரு அச்சத்தோடு இருந்தாரா, ஒரு வீடு இல்லை அப்படின்னு ஒரு அச்சத்தோடு இருந்தாரா, இல்ல மற்ற உலக தேவைகள் ஏதாவது இல்லைன்னு ரொம்ப பயந்து கொண்டு இருந்தாரா, அச்சத்தோடு இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. வள்ளல் பெருமான் கடவுளுடைய ஆணையை மீறியதுக்காக பயந்திருப்பார். கடவுள் அருளை பெறுவதற்கு இந்த ஒரு ஒழுக்கத்தில் நிக்கணும், அந்த ஒழுக்கத்திலிருந்து நம்ம மீறி விடுவோனோ என்னமோ, அதனால வந்து வள்ளல் பெருமான் பயந்ததாக சொல்லுவார். ஆனா உரைநடை பகுதியில் வள்ளலார் சொல்லும்போது பயம் வந்து பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். பயம் வந்து பூஜ்ஜியம்னாக்க பயமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த உலக விஷயங்களை, உலக விடயங்களை கண்டு எதற்காகவும் எதை நினைத்தும் எந்த விடயத்திற்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் 5 பஞ்சபூதங்களை கொண்டு உலகம் படைக்கப்பட்டது. மாயா சிருஷ்டிங்கிறார். உலகம் 5 பஞ்சபூதங்களை கொண்டு மாயையால் படைக்கப்பட்டதுதான் வந்து இந்த உலகம். அந்த உலகத்தில் நடக்கின்ற விடயங்கள், உலகத்தில் நாம் சேர்க்கப்பட்ட செல்வங்கள், உலகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டவை அனைத்தும் மாற்றத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்டது. அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற உடம்புல இருந்து அதிகப்படியான செல்வங்கள், அதிகப்படியான புகழ்கள், அதிகப்படியான நோய்கள், அதிகப்படியான பெருமைப்பாடுகள், பாராட்டுகள் எல்லாமே மாற்றத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்டப்பட்டது. அப்படியே இதை நினைச்சு இது கிடைக்கல, இது போயிடுச்சு, இது வந்துச்சு, இது இருக்குது அப்படின்னு பெருமைப்பாடப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்மவர்கள் சன்மார்க்கத்திலே நம்ம வந்திருந்தா கூட தனக்கு ஏற்பட்ட நோய்களை நினைத்து, தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து கொண்டு, தனக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகளை நினைத்து கொண்டு பயந்து கொண்டு சன்மார்க்க பாதையில் வந்து முன்னேற முடியாமல் இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளே நீங்க என்னையே எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பல்வேறு ஊழ்வினை காரணமாக பல்வேறு விதமான காலகட்டங்களை, கடன் தொல்லை, வியாபார நஷ்டம், நோய்கள், அப்படின்னு பல்வேறு விதமான காலகட்டங்களை, சூழ்நிலைகளை நம்ம வந்து கவலைக்கிடமான சூழ்நிலைகளை கடந்து வந்து தான் இந்த புரிதலுக்கு நான் வந்து வந்திருக்கேன். அப்படியே ஓரளவு சன்மார்க்கத்தை படித்துக்கிட்டு அப்படியே நான் அந்த முடிவுக்குள்ள இந்த அனுபவங்கள் இருந்து நம்ம எடுத்து சொல்றோம். இப்ப நினைத்திருக்கின்ற அந்த துன்பங்கள், இப்ப இருக்கின்ற உங்களுக்கு அந்த நோய்கள், இப்ப இருக்கின்ற உங்களுக்கு பிரச்சனை வந்து அது நிரந்தரம் இல்லை, அது மாற்றத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்டது. அது போல இப்போ இருக்கின்ற நம்ம புகழும் அதுக்கு உட்பட்டதான். பாராட்டுகளும் நல்ல பெயர்களும் கூட இந்த மாற்றத்துக்கு, இந்த விஷயங்களுக்கு உட்பட்டதுதான். அப்ப இதுல என்ன காரணம்? ஏன் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பயந்து போறோம்? ஏன் அடிக்கடி இந்த உலக விஷயங்களை கண்டு இந்த பயந்து ஒதுங்க வேண்டியிருக்குது? ஏன் இந்த உலக விஷயங்களை கண்டு நம்ம வந்து அஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம் தான் சொல்றோம். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பதற்கு நாமே பொறுப்பு எடுத்துக் கொள்வதனால்தான் காரணம். சிம்பிள், அவ்வளவு. நமக்கு ஒரு துன்பம் வருது, இந்த துன்பத்தை நான் தான் இதை வந்து எடுத்தாகணும், நான் தான் இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்கின்ற ஒரு எண்ணம், உணர்வு தான் நமக்கு வந்து இந்த பயத்துக்கு காரணம். வேற வழி கிடையாது, நமக்கு வேற ஆள் கிடையாது. நம்ம இவ்வளவு 30-40 லட்சம் கடன் ஆயிடுச்சு, வியாபாரத்தில் நஷ்டம், இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? எனக்கு வேற வழி இல்லையே, எனக்கு வேற பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, மனோபலம் இல்லை, அதுக்குன்னா அறிவு இல்லை, வழி தெரியல, இந்த சூழ்நிலை மீறி நான் எப்படி கடவுளை அடைய போறேன் அப்படின்றலாம் நமக்கு பயம் வரும். இங்கே நடக்கிற எந்த விடயமாக இருந்தாலும் சரி, கடவுளால் தீர்க்க முடியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து
தனிப்பெரும் கருணையுடையவர். தாயினும் மிகுந்த தனிப்பெரும் தந்தையே தந்தையே என்பார். தாயை விட பல மடங்கு கருணை கொண்டது நம்முடைய அருட்பெருஞ்சோதி தந்தை. நம்ம இப்ப இந்த உடம்புக்கு காரணமான இந்த நம்மளை பெற்றெடுத்த அந்த உலகியல் தந்தையை விட கோடான கோடி பங்கு கருணையுடையவர், பெரியவர், வலிமை உடையவர், வல்லவர் நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் தந்தை. அப்ப இந்த தந்தை அன்பர் செய்யும் பிழை 1000 பொறுத்து, நீங்க எவ்வளவு பெரிய பிழைகள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்க திருந்தி அதை தவறுதான் அப்படின்னு உணர்ந்து, இனிமே அந்த தவறை நான் செய்யல, ஆனா செய்த தவறை மன்னித்துக்கு அப்படின்னு சாட்சா இறைவனிடம் சரணாகிரி அடையும் போது அந்த தவறை மன்னிக்கக்கூடிய பெரும் கருணை நம்முடைய சன்மார்க்க கடவுளுக்கு இருக்கிறது. உலகத்தில் யாருமே மன்னிக்க முடியாத விடயங்கள், தவறுகள், பெரிய விடயங்கள் உலகத்தில் யாராலுமே மன்னிக்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் மன்னிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். மன்னிக்கக்கூடிய தன்மை படைத்ததுனால திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்து கொண்டிருக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. அவர் கருணையுடையவர், அவரோட சுபாவம் கருணை. அதனால நம்ம தவறுகளை மன்னிக்கிறார். நாம என்ன வணங்குறோம், என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஏன்னா இதுவரை ஏதோ மோகத்தின் காரணமாக, காமத்தின் காரணமாக, ஆச்சாரியின் காரணமாக, ஆசையின் காரணமாக, ஏதோ ஒரு ஊழ்வினை காரணமாக, ஏதோ காரணமாக தவறு செய்துட்டேன், இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன், நீங்க செய்ய விடாதீங்க, என்னை வழி நடத்துங்க, உன் திருவடியை நான் சரணாகிதி அடைகிறேன் அப்படின்னு உணர்ந்து நீங்க கடவுளோட சரணாகிதி அடையும் போது உங்க தப்பு மன்னிக்கப்படும். நீங்க தப்பு பண்ணிட்டாலும் மன்னிக்கிற கடவுள் கிடைச்சிட்டாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பொருள் இல்லை. அப்படி என்பது நோக்கம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி மன்னிக்க முடியும்? பிள்ளை தெரியாம தவறு பண்ணிட்டா அப்புறம் திருந்திட்டும் போது அப்ப மன்னிச்சிடலையா? பெத்தவனாச்சு மன்னிச்சுதானே ஆகணும். அவன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு தன் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. இப்ப நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் தந்தையாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தான், நம்ம எல்லா உயிர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். அப்ப நம்ம தவறு செய்யறோம், அவரு மன்னிக்கிற நிலையில் இருக்கிற, திரும்ப திரும்ப அந்த தப்பு செய்யக்கூடாது, தப்புடு வள்ளல் பெருமான்னு சொல்றாரு. அப்ப நம்ம மன்னிக்கும். தவறுகள் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு பயம் வரும். ஏதாவது ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு பயம் ஒட்டிக்கொள்ளும். அது சன்மார்க்கிகளாக இருந்தாலும் சரி, சன்மார்க்க இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நம்ம வேதத்துக்கு வேத விரோத செயல்கள், நம்முடைய திருருட்பா நமக்கு வேதம், திருருட்பாக்கு விரோதமான செயல்களை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பயந்தாகும், பய உணர்வு அவர்கள் ஊட்டிக்கொள்ளும். அடுத்தது திருருட்பா விரோதமான உணவுகள். திருருட்பாக்கு வினோதமான உணவுகள் சொல்றாங்க. இந்த உணவை நீங்க சாப்பிடக்கூடாது, இந்த உணவை நீங்க சாப்பிடணும், மாமிசோட சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விரோதங்கள்லாம் திருருட்பா சொல்லுது. அப்ப திருருட்பாக்கு முரண்பாடான விஷயங்கள் நீ செய்து கொண்டே வந்தீங்கன்னா நீங்க பயந்து கொண்டுதான் இருக்கணும். கண்டிப்பா நோய் வரும், உடல்ல கண்டிப்பா நோய் வரும். வயதானா முதிர்வு காரணமா வர நோய் ஒரு பக்கம், அது இயல்பா வருது. ஆனா நம்முடைய கர்ம வினைகள் அடிப்படையிலே நமக்கு நோய் வருது. அது அசாத்திய நோய்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாரு. நம்முடைய கர்ம வினைகளால் வருகின்ற நோய் அசாத்திய நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள், சூளை, குன்மம், குஷ்டம் அப்படின்னு வள்ளல் பெருமானே ஜீவகாணி ஒழுக்கத்தை சொல்றாரு. ஆனா அந்த கர்ம வினைகள் நோய்களையும் நான் தீர்த்து கொடுக்கணுங்கிற ஒரு உறுதியை நமக்கு வள்ளல் பெருமான் ஜீவகாணி ஒழுக்கத்தை சொல்றாரு. கர்ம வினைகள் தீராத வியாதிகளால் அவதிப்படுகின்ற சம்சாரிகள், சூளை, குன்மம், குஷ்டம் போன்ற தீராத வியாதிகளால் அவதிப்படுகின்ற சம்சாரிகள் அவரவர் தரத்துக்கேற்ப ஜீவகாரணியத்தை விரதமாக அனுசரிப்பீர்களானால் அந்த ஜீவகாரணிய அனுசரிப்பு நல்ல மருந்தாக மாறி அந்த நோயை குணப்படுத்தும். அப்ப தீராத அசாத்திய நோய்களை கூட வள்ளல் பெருமான் நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற தனிப்பெரும் குணாதிசய உடையவர் நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப அந்த அசாத்திய நோய்களாலையும் நமக்கு ஊழ்வினையாலையும் நமக்கு நோய் வரும். இப்ப அஜாக்கிரதை, கேர்லெஸ், ஒழுக்கமின்மையான நோய்கள். அப்ப இதுதான் ஒழுக்கமின்மை என்பது வேதங்களுக்கு விரோதம். இந்த உலகத்துல ஒரு ஒழுக்கம் இருக்குது. இந்த உலகத்துல இன்னைக்கு தண்ணி அடிக்கிறது நல்லதாச்சு. ஏன்னா அரசாங்கமே தண்ணி வைக்குது, டாஸ்மார்க்கை திறந்து அரசாங்கமே வைக்குது. அது இன்னைக்கு உலகம்லாம் இப்ப பரவலா என்ன பண்ணுது, நல்லதுக்கு இடத்துக்கெல்லாம் போனா டாஸ்மார்க் தண்ணி வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த உலகத்தினால் இப்ப நம்பப்பட்டிருக்கு. பண்பாட்டு சீர்கேடு. அந்த உலகம் இதை நம்பிடுறதுனால இது வேதங்களுக்கு, கடவுளர்களை பெறுவதங்களுக்கு இது சரியாக இருக்காது. இப்ப மாமிசம் சாப்பிடுறது, நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க, என்ன நீங்க வாழ்க்கை வாழ்றீங்க, தண்ணி அடிக்க மாட்டீங்க, சாமி என்ன வாழ்க்கை, என்னதான் அனுபவிக்கும், இப்படி எல்லாம் அந்த உலகம் இன்னைக்கு நிறைய அழிவை நோக்கி, ஆரோக்கியத்துக்கான அழிவை நோக்கி போயிடுது. அப்ப இந்த உலக விஷயங்களுக்கான ஒழுக்கமும் கிடையாது. உலகம் இதுதான் ஒழுக்கணும், உலக நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறது
கடைசியில நோய் வந்து இறந்து போறாங்க. அந்த ஒழுக்கத்தை பத்தி நாம இங்க சொல்ல. நமக்கு ஒழுக்கம் என்று கடவுளால் வகுத்து கொடுக்கப்பட்டு 12 அறிவினிலிருந்து நமக்கு திருவருட்பால ஒழுக்கம் என்ன, ஒரு மனிதனா பிறந்தா எந்தெந்த ஒழுக்கெல்லாம் கடைப்பிடிக்கணும், கடவுளை அடையணும்னா யாரெல்லாம் எந்தெந்த ஒழுக்கத்தை எந்தெந்த வாழ்வியல் முறையில கடைப்பிடிக்கணும் அப்படின்னு காலையில தொடங்கி இரவு படுக்கின்ற வரைக்கும் நமக்கு வந்து திருவருட்பால் சொல்லப்பட்டிருக்கு. நீ எந்தெந்த ஒழுக்கத்தோடு வாழணும், ஒரு உயிரை எப்படி நினைக்கணும், இன்பத்தை நீ எப்படி அணுகணும், துன்பத்தை நீ எப்படி அணுகணும்னு நமக்கு திருவருட்பால் சொல்லப்படுறது. அப்ப இந்த ஒழுக்கத்துக்கு இந்த ஒழுக்கங்களுக்கு விரோதமா நடக்கின்றவர்கள் இந்த உலகத்துல பயந்தாகும். அப்ப தன் உடல் ஆரோக்கிய திருவருட்பா சொல்லுகின்ற உடலுக்கு தேவையில்லாத ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடும் போது பயம் உணர்வு நம்மளை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது திருவருட்பா சொல்லுகின்ற வேத விரோத செயல்கள் செய்யும் போது நமக்கு பயம் வரும். மூன்றாவது திருவருட்பா சொல்றத கடைப்பிடிக்காத போது, அதாவது நான் சைவமாகறேன், திருவருட்பாவுக்கு முரண்பாடா நடக்கல, ஆனா நான் கடவுளை அடையணும் அப்படிங்கிற விருப்பமும் எனக்கு இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் பயம் வரும். மூன்றாவதாக திருவருட்பாவுக்கு அருட்பாவுக்கு முரண்பாடா நான் நடக்கல, சைவமாகறேன், ஆனாலும் நான் வந்து திருவருட்பா பிறவி பிரியை ஒழிக்கணும் அப்படின்னு விரும்பல. நான் சைவமாகற யாருக்கும் துன்பப்படல, நான் ஒரு வாழ்க்கை டிசிப்ளின் வாழ்ந்துட்டு போறேன். அவங்களுக்கும் ஒரு வகையான பயம் வரும். என்ன பயம்? மரண பெரும்பினி பயம், மரண பயம். ஏன்னா மரணம் என்பது பெரும் நோய் இல்லையா? அப்ப மரணங்கிறது ஒரு நோய். மரண பயம் தவிராது வாழ்வதிலின் பயனோ அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். மரண பயம் எல்லாத்துக்கும் வந்துடும். கடைசி காலகட்டத்துல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி வச்சுன்னு வச்சுங்க, இந்த தேதியில நீ சாக போறீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த தேதி வரைக்குமே நமக்கு நரகம் ஆயிடும். ஒரு 5 நாளைக்கு நீங்க இறக்க போறீங்கன்னா அந்த 5 நாளைக்கு வரைக்குமே உங்களுக்கு மரணம் என்ற பயத்தினால இந்த உலகம் இந்த நரகம் ஆயிடும். அப்ப கடவுளை நோக்கி சொல்லணும். அருட்பாக்கு விரோதமான உணவுகள் சாப்பிடக்கூடாது, அருட்பாக்கு விரோதமான செயல்கள் செய்யக்கூடாது. 2வது அருட்பா சொல்லுகின்ற மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போகணும். அது நோக்கி போகலனாலும் உங்களுக்கு மரண பயம் வரும். அப்ப கடவுள் அவர்களை பெற போறேன், பெற்றே ஆகணும், இந்த பிறவிலே எனக்கு கடவுள் கொடுப்பார், இந்த பிறவிலே எனக்கு நான் அருளை பெற போறேன், எனக்கு அருள் வரும்னு நான் வந்ததாக கொள்ள வேண்டும் என்று அருட்பா சொல்லுது. ஆனால் எனக்கு அருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருட்பாவை கிடைக்க பெற்றேன், எனக்கு அருள் கொடுக்க பெற்றேன், அதுக்கான முயற்சியில் அதுக்கான ஒரு பயிற்சியில் இருக்கிறேன் நான், ஆனா எனக்கு அருள் கிடைக்க வாய்க்க பெற்றேன் அப்படி என்று நம்பிக்கொண்டு இருக்கும் போதுதான் இந்த பய உணர்வு இருக்கு. இந்த 3 வகையான பயங்கள், இந்த பயங்கள் எல்லாம் நமக்கு இருக்காதுன்னா நமக்கு திருவருட்பா சொல்லுகின்ற நோக்கம் மரணமில்லா பெருவாள், அந்த நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் போதுதான் நமக்கு மரண பயம் வராது. அப்ப அந்த பயங்கள் எல்லாம் நமக்கு தவிர்த்து நிற்று வாழணும்னா நம்முடைய செயல்களுக்கெல்லாம் கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு விஷயம். நான் ஒரு விஷயத்த செய்யறேன், என்னால் தான் இது நடந்தது, நான் ஒரு பேஷண்ட்டுக்கு நோய் வந்துச்சு, நான் மருந்து கொடுத்தேன், சரியாயிடுச்சு, நான் தான் திருத்தினேன், நான் தான் வந்து அதை செஞ்சேன், நான் தான் வந்து இதை பண்ணினேன், என்னால் தான் இது முடியும் இப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தும் போது அந்த மனிதனுடைய செயல்களுக்கு அந்த காசுக்கு எஃபெக்ட் வரும். அந்த மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு விளைவை அவர்களே அனுபவித்து ஆக வேண்டும். அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். 2வது வந்து மனிதரா பிறந்த எல்லாருக்குமே வந்து 3 வகையான கர்மா வினைகள் நமக்கு வந்து இருக்கு. சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. முன் ஜென்மங்களை இப்ப நம்ம சன்மார்க்கிகளா இருக்கலாம், நிறைய ஜீவகாரியங்கள் செய்யலாம், நிறைய விஷயங்கள் நல்ல நடத்தைகளை ஃபாலோ பண்றவெல்லாம் நிறைய நல்ல விஷயங்களை கேட்டிருக்கலாம். ஆனா 3 பிரிவு இதுக்கு முன்னால பிறந்த பிறவிகள்ல நம்ம அது போல ஒழுக்கத்தோடு தான் இருந்தோமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இருந்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்ப இதுக்கு முன் செய்த பாவங்களும் இந்த பிரிவுல நமக்கு வந்து ஊட்டும், அது துன்பமாக ஊட்டும், மாயையாக ஊட்டும், பல்வேறு அருட்பாக்கு விரோதமான உறவுகளை ஒண்ணு கொடுக்கும், அருட்பாக்கு விரோதமான செயல்களை ஒண்ணு செய்ய வைக்கும், அருட்பாக்கு விரோதமான செயல்களை என்ன வைக்கும். ஏன்னா மாயைக்கு உட்பட்ட உலகம் தானே வாழ்றோம். அப்ப அருட்பாக்கு விரோதமான செல்வங்களை உனக்கு கொடுப்போம், அருட்பாக்கு விரோதமான தொழில்களை நீ செய்ய சொல்லும், நினைக்க சொல்லும், பேச சொல்லும். இது வந்து கர்மாவின் அடிப்படையில மனிதனுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இந்த கர்ம வினைகள் தான் மிக மிக பொல்லாதது அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். வள்ளல் பெருமானும் முன் செய்த கர்ம வினைகள் பற்றி முனித்த வெவ்வினையோ நின் அருள் செயலே அறியேங்கிறார். முனித்த வெவ்வினை அப்படின்றது முன்ன செஞ்ச பாஸ்ட் கர்மா, சஞ்சீத கர்மா. கடந்த கால செஞ்ச எவ்வளவுதான் எச்சரிக்கையா நம்ம நடந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் அறிவு பலத்தோட நம்ம இருந்தாலும், முன்ன செஞ்ச சஞ்சீத கர்மா வந்து நம்மள அதை அப்படியே திசை மாத்திடும்,
இதை வந்து 7.5 சனி அப்படின்னு கூட நம்முடைய ஜாதகங்கள்ல கிரகங்களை சொல்லுவாங்க. சனி அப்படின்பது ஒரு மனிதனுக்கு 7.5 வருஷம் வச்சு அந்த கிரகங்கள் வழியா அந்த மனிதனுக்கு நெகட்டிவ் விஷயங்களா அவனுடைய உள்ளத்தில் கொடுத்து அவனை தவறான செயல்கள் செய்ய வச்சு நஷ்டப்படுத்தும், மன கஷ்டப்படுத்தும், துன்பப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், கடங்காரனும் ஆகும். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாருமே இந்த 7.5 சனியில 7.5 வருஷம் ஒரு துன்பத்தை பட்டுதான் வந்திருப்பாங்க. இல்லை யாரும் விதிவிலக்கு இல்லை. எவ்வளவு பெரிய ஞானிகளா யோகிகளா இருந்தாலும் ஒரு 7.5 ஆண்டுகள் சனியில அவன் துன்பப்பட்டிருப்பான். அது மாதிரி வாழ்க்கையில வந்து 2 முறை வரும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது முறை வரும்போது மேபி அந்த மனிதன் மரணமே அடைஞ்சிருவாங்க. அப்ப நமக்கு ஏற்பட்ட அந்த கர்ம வினைக்க சஞ்சித கர்மம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே டக்குன்னு அந்த ஒரு 7.5 வருஷம் வச்சு செஞ்சு விட்டுருவோம் அந்த மனிதன். அந்த காலகட்டத்தை பெரிய புகழோட இருந்தாலும் கீழே வந்துடும், பெரிய பணக்காரன் தான் கீழே வந்துடும். அப்ப இதை நம்ம கிரகங்கள் சனி அப்படின்னு நம்ம சன்மார்க்கிகள் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்வதுக்கு இல்லை. நமக்கு சூரியன் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் இருக்குது, சந்திரன் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் இருக்குது, நட்சத்திரங்களை எஃபெக்ட் இருக்குது, பூச நட்சத்திரத்தை நம்ம ஜோதி பார்க்க போறோம். பல்வேறு விதம் இரவு இருக்கும்போது நமக்கு இரவா இருக்குது, பகல் இருக்கும்போது நமக்கு பகலாகுது. அப்ப இந்த ஸ்பேஸ் சிஸ்டம், இந்த அண்டத்தினுடைய மாற்றங்கள் நமக்கு உட்படுத்தப்பட்டுதான் நம்ம வாழ்றோம். இதுக்கெல்லாம் என்ன உட்படுத்தப்படலை. அதெல்லாம் உட்படுத்தப்படாத ஒரு எல்லைக்கு போக முயற்சி பண்றோம். ஆனாலும் அந்த அருள் பெறுகின்ற வரைக்கும் நமக்கு அந்த தன்மை இருக்கிறது. அப்ப இந்த துன்பங்கள் போட்டு நம்மளை வந்து துவட்டி எடுக்கும். அதுக்கடுத்து பிராப்தம். இப்ப நம்ம செய்யற செயல்கள், இப்ப நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். இப்ப மதியம் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் இருக்கும். இப்ப இந்த நிமிஷம் பிராப்தம் பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்தில் நம்ம செய்கின்ற தவறுகள் எல்லாத்துக்கும் எஃபெக்டும் நம்ம கர்மாவாக ஊட்டும். அதுக்கடுத்து ஃபியூச்சர் என்பது ஆகாமிய கர்மா. இப்ப நம்ம சில பிளான்லாம் வச்சிருப்போம், நிறைய திட்டங்கள் வச்சிருப்போம். மகளை பெற்றிருப்போம், கல்யாணம் பண்ணிருப்போம், ஒருத்தருக்கு வந்து மகனா பிறந்திருப்போம். அதன் அடிப்படையில் சில எதிர்காலத்துல சில இன்பங்களோ துன்பங்களோ நமக்கு வந்து வர இருக்கு. அப்ப அந்த மாதிரி இன்பத் துன்பங்களையும் நம்ம அனுபவிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அப்ப இந்த 3 வகை துன்பங்களும் நம்மளை மாறி 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 போட்டு தோட்டி தான் எடுக்கும். அப்ப திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து ஊழ்னா அது கர்மா வினைகள், ஊழ் வினைகள். இந்த வினைகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுவார். அப்படி சொன்னா, ஊழின் பெருவெளி யாவுல மற்றொன்று சூடின்னு தான் முந்தரும். அந்த ஊழ் என்ற கர்ம வினைகளுடைய வழி இந்த உலகத்துல அது கடந்து வேற வழியே இல்லை. அவ்வளோ பெரியான வழி. எப்படின்னாக்க, நான் பெரிய முயற்சி பண்ணேன், ஐடியா பண்ணேன், என்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் கடைபிடித்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வெற்றி அடைகிறேன். அந்த வெற்றி கயிறு வர போனுச்சு, டக்குன்னு வந்து ஒண்ணு தடுத்துருச்சு. அதுக்கு பேர் தான் ஊழ். அதுதான் கர்மங்கள். அப்ப அது எவ்வளவு பெரிய வழி பாருங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஊழ் வந்து நம்மளை தடுத்துரும். அந்த வினைகள் வந்து நம்ம தடுத்து நம்ம அந்த இன்பத்தை அந்த வெற்றியை அடைய முடியாம பண்ணும். பார்க்கலாம் சில பேர்த்துக்கு 1 மார்க்ல போச்சுங்க. போன வருஷம் 40 மார்க் வாங்கினதுலாம் பாஸ். இந்த மாசம் 1 மார்க்ல வாங்கினது நான் 41 வாங்கினேன். 1ல போச்சு, 2ல போச்சு. கிட்டத்துல வந்து அந்த இன்பம் அந்த வெற்றி கிடைக்காம மக்கள் வந்து அவதிப்படுவாங்க. வினை, அதுதான் வினை. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, ஊழின் பெருவழி யாவுல. பெரிய வழி உலகத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்குதுன்னா அது ஊழ் தான். அந்த ஊழை காட்டிலும் பெரிய வழி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. எவ்வளவுதான் நம்ம ஒழுக்கமா எவ்வளவுதான் நல்லா இருந்தா கூட அந்த ஊழ், அந்த முன் செய்த வினைகளை வந்து நம்மளுக்கு தள்ளி விட்டுடும். முன் செய்த வினைகளால நமக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டோ ஒரு விபத்து நடந்துடும். நாம தனியா ஒதுங்கிதான் போவோம், வேற ஒருத்த வந்து குத்துவான், வேற ஒருத்த வந்து இடிப்பான். நம்ம ஒழுக்கு டிசிப்ளினா தான் போவோம், பார்த்து போவோம், லெஃப்ட் போவோம், பொறுமையா போவோம், ஒழுக்கமா தான் போவோம். வேற ஒருத்த வந்து அவன் ஒழுக்கு இல்லாம இடிப்பான், பக்கத்துல இருக்க மேடம் நம்மள வந்து இடிப்பான். அதுக்கு பேர் தான் ஊழ். அதுதான் கர்ம வினை. அப்ப இது எவ்வளவு பெரிய வினை பாருங்க, எவ்வளவு பெரிய பயம், நம்மளை பயமுறுத்துகின்ற ஒரு சூட்சும சக்தி பாருங்க. இப்ப மனிதனுக்கு இருக்கிற மும்மலங்கள்ல கர்ம வினைகள் வந்து மிகப்பெரிய ஒரு மலம், மிகப்பெரிய ஒரு பய உணர்வை படுத்துகிறது, மிகப்பெரிய பயமுறுத்துவதாக இருக்குது. நம்ம திருக்குறள்ல அகஸ்தியர் கர்மகாண்டம் 300 சொல்றாரு. ஒவ்வொரு ஊழ்வினைக்கும் என்னென்ன நோய் வரும், அதுக்கு என்ன மாதிரி மருந்து செய்யணும், அதுக்கு என்ன மாதிரி கண்ம நிவர்த்தி பண்ணணுங்கிறார். மருந்து கொடுத்தா கூட அவனுக்கு சரியாச்சுன்னா அந்த ஊழ்வினை நமக்கு வைத்தியனுக்கு வரும் அப்படின்னு நமக்கு கர்ம வினை சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்னை நான் முன்னிலைப்படுத்தி, நம்மளை நாம் முன்னிலைப்படுத்தி சொல்லும் போது இந்த மாதிரி உணர்வுகள், இந்த மாதிரி சக்திக்கு வந்து நம்ம சக்தியில பயமுறுத்தப்படுவோம். வேற வழி என்ன? மரணமும் இதுல சேர்ப்பு, நரை இதுல சேர்ப்பு, பிணி இதுலதான் வருது, கர்மவினை இதுலதான் வருது. அப்ப நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் ஒன்று கேர்லெஸ் அஜாக்கிரதையினால நம்ம ஒழுக்கமின் மேல வருது, இன்னொன்று ஊழ்வினை.
ஊழ்வினை வரும். செய்கிற செயல் எல்லாத்துக்கும் ஊழ்வினை வருது. எப்படி? அப்ப இதுல இருந்து என்னதான் சொல்யூஷன்? சன்மார்க்கம் இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன சொல்லுது? எப்படி சன்மார்க்கத்தில் பயன்படுத்தும் போதும் பல பேருக்கு பல அவமான பெயர்களும் பல கெட்ட பெயர்களும், ஒரு காலகட்டத்தில் நல்லா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் அவமான பெயர்களும், ஒரு காலகட்டத்தில் நல்லா பேசியிருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்லா பேச முடியாத, ஒரு காலகட்டத்தில் நல்ல சன்மார்க்கையா இருந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் சன்மார்க்கையும் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ ஊழ்வினையெல்லாம் போட்டு அடிக்கும் போது, கர்ம வினைகள் போட்டு அடிக்கும் போது எல்லாம் செதறி ஓடிடுறாரு. ஓகே, இதுக்கு என்ன வள்ளலார் சொல்றாரு? வள்ளல் பெருமானார் திருவருட்பா இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுது? இதுல இருந்து விடுபட முடியாதா? எப்படிதான் இந்த வினைகள் இருந்து நம்ம நீங்கிறது? எப்படிதான் இந்த பய உணர்விலிருந்து, இந்த ஒரு சக்தியிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது? தப்பித்து எப்படி கடவுளை அருளை நோக்கி போவது? சரணாகதி. சரணாகதி. ஏனென்றா இந்த ஊழ்வினைகள், இந்த மாயைகள் எல்லாம் எதுல நமக்கு உட்கார்ந்து நம்மளை செயல்படுத்துதுனாக்கா நம்முடைய கரணம் தான், நம்முடைய உயிர் கரணம் தான். உயிர் என்பதையும் கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுல உட்கார்ந்துதான் நம்மளை வழி நடத்துது. சரி, இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அந்த மனதை, அந்த உயிரை, உயிர் பொருள்னு சொல்லுவாங்க. வரலாறு இது பொருள்பார், கரணங்களை பொருள்பார். உடல், பொருள், ஆவி. ஆவினா உயிர். என் உடல், பொருள், ஆவி எல்லாம் உன்னிடத்தில் கொடுத்தேன், மற்றும் எனக்கு இங்கு ஒரு சுதந்திரம் இல்லை. இதுதான் சூட்சமம். இங்கதான் நமக்கு வள்ளல் பெருமானது ஒரு சூட்சமத்தை, ஒரு யுக்தியை, ஒரு உபாயத்தை ஹைலைட் பண்றார். தற்சுதந்திரமின்மை 10 பாடல் உள்ள பதிகம். இப்பாரில் சூட்சமம் பாருங்க. இப்பாரில், இப்பாருன்னா இந்த உலகத்துல, உடல், பொருள், ஆவி எல்லாம் உன்பால் கொடுத்தேன், மற்றும் எனக்கு இங்கே ஒரு இறையும் சுதந்திரம் இல்லை. துப்பாய உடலாதி தருவாயோ, அல்லது இன்னும் என்ன சோதிப்பாயோ, அப்பா நின் திருவுலத்தை அடியேனால் ஆவது என்ன? இது ஒரு சூட்சும ரகசியம் இருக்கிறது. அப்ப நமக்கு சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்ம வினைகளால நமக்கு பிரச்சனைகள், இன்பத் துன்பங்கள் வரும்போது பயம் நமக்கு வரும். அப்போ சன்மார்க்க அருளை பெறுவதற்கு நம்ம இங்க பயம் பூஜ்யமாக இருக்க வேணும். அப்ப இந்த பயத்திலிருந்து விடுபடுவது என்னன்னாக்க, இங்க நாம் பேசுவது, நாம் செய்யற செயல்வது எல்லாம் அருட்பாப்படி செய்கிறோம். எப்படி? நமக்கு விருப்பு நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் நிறைய விஷயங்களை விரும்புவேன், நிறைய விஷயங்களை வெறுப்பேன். அந்த விருப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க திரு அருட்பா சொல்றபடி நான் பேசுறேன், திருவருட்பா சொல்றபடி நான் கேட்கிறேன், திருவருட்பா சொல்றபடி நான் பார்க்கிறேன், திருவருட்பா சொல்றபடி என்னுடைய படுத்துறேன். இப்ப என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் எப்படி ஒப்படைக்கிறதுனா, நம்ம கிட்ட கையில் இல்லை, அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நம்ம வர்றதுக்கு. நம்மகிட்ட உடம்பு இருக்குது, நம்மகிட்ட பொருள் என்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்குது, ஆவி என்ற உயிர் இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி கடவுளோட சரணாகதி செய்வதுனாக்க, ஏன்னா சரணாகதி செஞ்சாதான் நமக்கு இந்த கர்ம வினைகள் இல்லை. சரணாகதி செய்யலைனாக்க நமக்குடைய மூணு விதமான கர்மாக்களும் நம்மளை மாத்தி 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 போட்டு துவட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப உடல் பொருள் ஆவியெல்லாம் கடவுளோட எப்படி ஒப்படைப்பதுனாக்க, அருட்பா அப்படி நம்முடைய விருப்பை வச்சுட்டு அருட்பா விருப்பப்படி நடப்பது. சிம்பிள், இவ்வளவுதான். அப்ப யாரெல்லாம் அருட்பா படி நிக்கிறாங்களோ, அருட்பா சொல்லுகின்ற வாக்குப்படி பாக்குறாங்க, பேசுறாங்க, செயல்படுறாங்க, நினைக்கிறாங்கன்னா அவங்க தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் கடவுளிடம் ஒப்படைத்ததாக அப்பொருள். இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நான் கடவுள்கிட்ட எப்படி ஒப்படைக்கணும்னாக்க, அருட்பாப்படி நிக்கிறேன். ஏன் விருப்பப்படி நிக்கல? எனக்கு சில விஷயங்கள் முரண்பாடு இருக்குது, இருந்தாலும் அதன்படி நடக்காம வள்ளலார் உன் உடல் பொருள் ஆவியெல்லாம் அருட்பாப்படி நீ நடந்தினா நீ என்னிடம் கொடுத்ததாக பொருள். அருட்பாப்படி நம்ம நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இங்க நடக்கிற விஷயங்களுக்கு எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை. எப்பா நல்லா இருப்பா, அவர்கிட்ட நல்லா சொன்னாரு, நல்லா இருக்கிறேன், நான் காரணம் இல்லை, ஐயா தான் காரணம், ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. இதேவா உன்னால் நடந்தது நிறைய அதிசயங்கள். ஒரு பெரிய கேன்சர், நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்த்தோம், கேன்சர் பேஷண்ட், நுரையீரல் போட்டு ஒரு 7 நாள்ல என்ன ஜிம்மர்ல இறந்துருவா அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஒரு 7 நாள்ல முடிஞ்சிடும்னா ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சுக்கிட்டாங்க அவங்க சொந்த பந்தம் எல்லாம். அப்ப நம்ம ஒரு பெரிய வைத்தியரோ பெரிய ஆளு, நம்ம சாதாரண பெருமான் முன்னிலை பற்றி பெருமான் பிரார்த்தனை வச்சுதான் மருந்து கொடுக்குறோம். 7 நாள்ல இறந்துரும் சொன்னவங்க இன்னைக்கு 7 மாசம் கடந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இது என்னால் நடந்ததா? என் மருந்தால் நடந்தானா? இல்ல, என் மருந்தால் நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது இந்த செயலினுடைய லாப நஷ்டம் கர்மவினை என்ன சாரும்? என்னால் நடப்பது இங்க ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரியும் இது வள்ளல் பெருமான் கருணையால், வள்ளல் பெருமானால் மட்டுமே இது நடந்தேறுது. அப்ப இந்த செயலினுடைய கர்ம வினை எனக்கு, நான் இதை வைத்து பிழப்பு கொஞ்சம் காசு வாங்கி வைத்து பிழப்பு நடத்துறேன், அவ்வளவுதான்.
ஆனா அந்த செயலுடைய கர்மா வந்து எனக்கு வராது, பாவம் எந்த வராது. இப்ப என்னால் நடந்ததுன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த பேஷண்டோடைய கர்ம வினை எனக்கு வந்து சேரும். அந்த பேஷண்ட் என்னவோ நோய் ஏதோ பாவம் செஞ்சுக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த நோய் வந்துருதுன்னா அந்த கர்மாவும் எனக்கு வந்து சேரும். அந்த தான் அகஸ்தியர் சொல்றாரு, ஒருத்தவனுக்கு கர்ம வினையெல்லாம் நோய் வருது, அதை உன்னுடைய திரையை கொண்டு நீ செய்திட்டினா, சரி பண்ணிட்டினா உனக்கு அந்த கர்மா வைத்தியனை சாருங்கிறாரு. இப்ப நாம சன்மார்க்கத்துல பயணிக்கிறதுனால அந்த சேலன் என்னால் ஆனதில்ல, ஐயா கருணையால தான் ஆனதுன்னு போது அந்த கர்மா எனக்கு வராது. அப்ப அது யாருக்கு போகும்னாக்க இறைவனுக்கு. அந்த லாப நஷ்டம் இறைவனுக்கு போயிடும். இப்ப இறைவன் நமக்கு என்ன தராருனாக்க, இவன் என்ன சரணாகதி அடைஞ்சிட்டான், எதுக்காக? மரணமில்லா பெருவாழ்வுக்காக அடைஞ்சிட்டான்னு அதை அப்படியே புண்ணியமா கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுப்பார். இங்க இறைவனை நான் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் எது நிற்குங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றேன். அப்ப இறைவனை தன்னுடைய செயல்களுடைய வெற்றிக்கு இறைவனை முன்னிலைப்படுத்தும் போது நம்மளுடைய செயலினுடைய வெற்றி இறைவனுக்கு சென்று இறைவன் வந்து நமக்கு புண்ணியமாக கன்வெர்ட் பண்ணுவார். புண்ணியம் எனக்கு எதுக்கு? புண்ணிய பல எண்ணியபடி எல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. இப்ப எந்த உள்ளத்தில் எந்த உயிரில் புண்ணியம் அதிகமா இருக்கின்றோ புண்ணிய பலத்தால் இறைவன் வந்து நம்ம உள்ளத்தில் பொருந்துவார். பொருந்தி என்ன பண்ணுவார்? பொன்னோடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பை. உள்ளத்துல எதுக்கு இறைவன் கலக்கிறாரு? பொன்னோடம்பு நமக்கு ஃபிட் பண்ண போறார். இந்த உடம்பு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்பாரில் உடற்பொருளாவையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு கடவுளுடைய உடல் பொருளாவையெல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு நம்ம சரணாகதியில் இருக்கிறோம், வாழ்றோம். அப்ப கடவுள் எப்படி சரணாகதி ஆயிட்டோம், யாரெல்லாம் சரணாகதி ஆனானோ அவங்க உள்ளத்துல பொருந்துறார். எதன் அடிப்படையில? புண்ணியத்தின் அடிப்படையில பொருந்துறார். புண்ணியத்தின் அடிப்படையில பொருந்தி பொண்ணு உடம்பு கொடுக்கிறார். மரணமில்லா பெருவாழ்வாரு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த மூன்று தேகத்தை நம் உள்ளத்தில் பொருந்துறார். பொருந்திய நிதியே. இதுதான் தீட்சை. சென்னி வடியில் செப்பிய குருவேம்பர், சென்னி மிசை செலுத்தியமர். அப்ப இறைவன் நம் உள்ளத்தில் இந்த சென்னி என்று சொல்லக்கூடிய புருவமத்தி வழியாக இறைவன் பொருந்தி நம் உள்ளத்துல நம்மளை உத்தேக உடம்பாக மாற்றுறார். என் தனி என்னை வேதித்த என் தனி அன்பே. கெமிஸ்ட்ரி பண்றார். அப்ப இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உடம்ப அவரு கலந்து கெமிஸ்ட்ரி வேதியியல் மாற்றம் செய்து அழியா உடம்பாக தரார். எப்பொழுது? இறைவனை தன் செயலுக்கு முன்னிலைப்படுத்தும் போது. இறைவா, இந்த துன்பமா என்னால முடியாது கடவுளே, இந்த கடனை என்னால அடைச்சு விட முடியாது கடவுளே, ஏதோ தெரியாதனமா நான் கடன் வாங்கிட்டேன், கடனை தீர்ந்து போகுது, இறைவா நீ தான் எனக்கு கருணை பண்ணணும், என்னால முடியாது, நீ கருணை பண்ணு, சரணாகதி. கடவுளே, இந்த துன்பம் வருது, இந்த காமம் வருது, கடவுளே என்னால என் காமத்தை எடுக்க முடியாது, உணர்வை ஒழுக்கப்படுத்த முடியாது, நீ தான் ஒழுக்கப்படுத்தணும். மோகம் வருது, கோபம் வருது, மாயை வருது, இறைவா என்னால இங்க ஆவது ஒன்றுமில்லை கடவுளே, நீ தான் சரி பண்ணணும், நீ தான் பண்ணுங்க கடவுளே, நல்லா இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிற கடவுளே, என்னாலும் ஒன்றும் ஆவதில்லை, எல்லாம் உன்னால் நடக்கிறது, இவனால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் முன் திருவருளால் நடக்கிறது அப்படின்னு அப்படியே ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு, உண்மையே ஆத்மார்த்தமான ஒரு வாயால், இது இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட், இல்ல வார்த்தையால் சொல்லுவதில்லை, இது அப்படியே கொஞ்சம் கூட இது என்னாலதான் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கூட 1% கூட அந்த நினைப்பு இல்லாமல் 100% கடவுளால் நம் வணங்குற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. என்ன, இவரால் மட்டும்தான் நம்ம நல்லா பேசுறோம், இவரால் மட்டும்தான் நம்ம தெளிவாகிறோம், இவரால் மட்டும்தான் நம்ம நல்லா வாழ்க்கை வாழ்றோம், இவரால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம், இவரால் மட்டும்தான் நான் கண்ணை முழிக்க முடியுது, இவரால் மட்டும்தான் நான் ஏந்திரிக்க முடியுது, இவரால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியுது. அடுத்த அடி வைக்கினா கூட உன் அருளால் தான் நடந்துச்சு அப்படின்ற பாடலாம் நமக்கு திருவள்ளுவர் பாடுது. பொடியெடுக்க போய் அதனை மறந்து மடியெடுத்தறையில் புனிதவை சில்லூர் முடியெடுக்க காணின அதற்கு உலங்கலங்கி முன்னே வைத்த அடியெடுக்க முடியாதோல் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்ன. முன்னால் அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறான், ஸ்டெப்பு நடக்கிறேன், அடுத்த அடி வைக்கினா கூட உன் அருள் வேணுங்கிறார். அப்படி உன் அருள் இல்லதில் முன்னே வைத்த அடி எடுக்க முடியாது. இது உண்மை. இது நம்ம வந்து புகழ்ச்சிக்காக சொல்லல. அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு அருள் இல்லைன்னா நம்ம அடுத்த அடி கூட வைக்க முடியாது. அப்ப எப்படி நம்ம இங்க அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், என்னால் நடக்குது, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு இங்க என்ன அருகதை இருக்குது நமக்கு? அடுத்த அடி கூட நம்மளால நம்ம சுதந்திரத்தினால நம்மளால வைக்க முடியாதுங்கிற கடவுள்.
எல்லாம் அவர் செயலா நடக்கிறது. அந்த உண்மையை புரிந்து கொண்டால் கடவுளை நாம் முன்னிலைப்படுத்துவோம். அப்ப கடவுளை யார் முன்னிலைப்படுத்தாதவர்கள்? நாங்க இந்த உண்மை புரியாதவர்கள், தன்னுடைய உடம்பை பத்தி, வாழ்வியலை பத்தி, அருட்பா பத்தி, சன்மார்க்கத்தை பத்தி புரியாதவர்கள், நான் செய்தேன், நான் பண்றேன், நான் நடக்குது, என்னால் நடக்குது, நான் தான் நோயாளி குணப்படுத்துறேன், நான் தான் அதை வளர்க்குறேன், நான் தான் இதை வளர்க்குறேன், நான் தான் அப்படி பண்றேன், நான் தான் இப்படி பண்றேன். நம்மளால் ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க முடியாதுன்ற பாடல் இருக்கு. ஒரு சிறு துரும்பும் அசைதெடுக்க அரிதென்று உணர்ந்துள்ளோர் எடுத்து, ஒரு சின்ன துரும்பு கூட நம்மளால எடுக்க முடியாது. நம்மளால மட்டும் இல்ல, உன்னுடைய அருள் இல்லைன்னா 5 தொழில் செய்கின்ற கர்த்தர்கள், அவங்களால நம்மளை படைச்ச கடவுள் கூட அருட்பெருஞ்சோதி இறைவனா இல்லைன்னா அசைவதற்கு அரிதுங்க. சின்ன துரும்ப கூட எடுக்க முடியாது. பிரம்மா நம்மளை படைத்தவனாலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லைன்னா ஒரு சிறு துரும்ப கூட நகர்த்த முடியாது. அவங்க விருப்பத்துக்குனாக்க நம்ம விருப்பத்துக்கு நம்ம இங்க என்ன செஞ்சிட முடியும்? நம்மளால இங்க என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. எந்த ஒரு இதையும் நம்மளால செய்ய முடியாது. ஒரு சின்ன துரும்ப கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு ஒரு வேலை செஞ்சேன்னா இறைவா உன் அருளால் நடந்தது, உன்னால் பண்ணது. இப்படி நம்ம கடவுளை முன்னிலைப்படுத்தும் போது நமக்கு கர்மா இல்லை. சஞ்சித கர்மா இல்ல, பிராப்த கர்மா இல்ல, ஆகாமை கர்மா இல்லை. சரிங்க, அப்ப நம்ம துன்பமே இருக்காதா? இல்ல, துன்பம் என்பது வரும். ஆனால் அந்த துன்பம் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக வரும். நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காக வராது. சரி, நம்ம எவ்வளவு அருட்பாப்படி நடக்கிறேங்க சார், எனக்கு துன்பம் வராதுங்களா? அருட்பாப்படி பண்றேன், எனக்கு நோய் வராதுங்களா? வரும். எதுக்காக வரும்? நம்மளை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக, நம்மளை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக வரும். கடவுளை முன்னெடுத்து தன்னுடைய செயல்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கடவுளை முன்னிலைப்படுத்துவோம். எல்லாம் கடவுளா நடக்கிறது. என்னால ஒன்றும் ஆகலைங்க. கடவுளை நான் அந்த செயல் செய்யலாமா? எனக்கு ஒன்றும் புரியல. கடவுளை இதை நான் கொடுக்கலாமா? கடவுளை இதை நான் பேசலாமா? எனக்கு ஒன்றும் புரியாதுங்க. நான் ஒவ்வொரு ஸ்பீச் பண்ணும்போதும் பல மேடைகள்ல பேசுறோம், 100க்கும் மேற்பட்ட மேடைகளை பேசுகிறோம். ஒவ்வொரு மேடைகளையும் பேசும்போது கடவுளை எனக்கு என்ன, ஒவ்வொரு மேடையும் நான் புதுசா தான் உணர்றேன், புதுசா தான் ஃபீல் பண்றேன். கடவுளே, என்ன பேச போறேன்னு தெரியாதுப்பா, நீ ஏதோ கருணை பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா எனக்கு அவமானங்களும் மிச்சப்படும். எனக்கு ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு ஒன்றும் புரியாது, நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது, ஏதோ நினைக்கிறேன் ஆனாலும் பேச முடியறதில்லை, நீ என்ன கருணை பண்ணிட்டு கருணை பண்ணு. இப்படின்னு ஒவ்வொரு மேடைகளும் நம்ம கடவுள் பால் முன்னிலைப்படுத்திட்டு பேசினா ஸ்புட்பூல் முடிந்து வரும். ஐயா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா, எனக்கு தெரியுங்க, எல்லாம் உன் கருணை, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு போனேன், நீ தான் எனக்கு கருணை செஞ்ச, நீ தான் எனக்கு பண்ணன. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் மருந்து தந்து, ஐயா பெரிய பெரிய நோய்கள்லாம் சரியாது, நீங்க பெரிய வைத்தது இல்லைங்கண்ணா, இதை வைத்து பொழுப்புக்காக இப்ப ஷார்ட்டா தான் பண்ண, இப்பதான் பண்ண ஆரம்பிக்கிறேன், எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஐயாவால நடக்குது. தெரியும் எனக்கு, இந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமானாதான் நடக்குதுங்கிறது எனக்கு ஆத்மாத்மா முழு உணர்வு இருக்கு. என்னால் இங்க நடப்பது ஒன்றும் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கிறேன். இருந்தாலும் நமக்கு எப்படி நல்ல பேர், நல்ல முன்னேற்றம், எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் நமக்கு நல்ல முயற்சி எப்படி நடக்குது, நல்ல வெற்றி எப்படி கிடைக்குதுன்னா எனக்கு தெரியும். இது எல்லாம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் கருணையால் மட்டுமே நடக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம். சன்மார்க்கம் எப்போ நம்ம கடவுளை முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னீர்படுத்தணும். தன் சிறுமியை தூக்கி தான் சிறுமியோடு இருக்கிறோம், நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடாது. நம்ம அறிவில்லாத இருக்கிறோம், மாய உலகத்துல இருக்கிறோம், புத்தி இல்லாம இருக்கிறோம், அதெல்லாம் நம்மளை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இங்க எல்லாம் வல்லவர் அருட்பெருஞ்சோதி, எல்லாம் கருணையானவர், எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். அவர் நினைச்சா எல்லா மாயை நீக்க முடியும், அவர் நினைச்சா கர்மாவை நீக்க முடியும், அவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். பெரிய மினிஸ்டர், பெரிய துணை பிரதமர் நம்ம பக்கம் தான், நம்ம எவ்வளவு இதா இருப்போம். பெரிய பெரிய ஆளுங்க நம்ம பக்கம் தெரிஞ்சவங்க, என் மாமா தான் கவுன்சிலர், என் மாமா தான் எம்எல்ஏ, என் மாமா தான் மினிஸ்டர்னா நம்ம எவ்வளவு ஒரு துணிச்சல், எவ்வளவு ஒரு பலத்தோடு இருப்போம், எவ்வளவு ஒரு பெருமையா இருப்போம். இந்த மாதிரி சன்மார்க்கத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும். அவங்கள காட்டிலும் கோடான கோடி பங்கு பதவி பெருந்தன்மை உடையவர், பெரும் பதவி உடையவர் அருட்பெருஞ்சோதி இறைவன். அவரு எங்க அப்பா. எங்க அப்பாட்ட நான் கேட்பேன், எங்க அப்பா எனக்கு தருவாரு. எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு எதுக்கு வாட்டம்? நான் எதை கேட்டாலும் எங்க அப்பா தருவார், நான் எதை விரும்பினாலும் எங்க அப்பா தருவார். ஆனால் நம்முடைய வேண்டுதல் எதன் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் அருட்பாவின் அடிப்படையாக இருக்கணும். அருட்பாவின் அடிப்படையில் இருந்துகிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே வாங்க, எதை வேணாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க, கடவுள் கொடுப்பார். கண்டிப்பா அவர் கொடுக்கலனாலும் அதுவும் நன்மைக்கு, கொடுத்தாரும் அதுவே நன்மைக்கு, கடனாக்கினாரும் நன்மைக்கு, நம்மளை பக்குவப்படுத்துறாரு. துன்பத்துல விட்டாலும் பரவாயில்ல, கடவுள்கிட்ட நான் கேட்டுட்டேன், கருப்பா படி நடக்கிறேன், எனக்கு துன்பம் வருது பரவாயில்ல, எங்க அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார். ஒரு காலகட்டத்துல நமக்கு கிடைக்காததெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நல்லது, ஆகா இன்னைக்கு நம்ம அதை விரும்பணும்னே,
அது எனக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நல்ல வேலை அது அப்ப எனக்கு கிடைக்கல அப்படின்னு இன்னைக்கு நம்ம உணர்வோம். அது போலதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்காதது கூட ஒரு காலகட்டத்துல நம்ம பிறகு நல்ல வேலை அந்த காலகட்டத்துல 2024 நான் இது கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த நன்மைக்காக தான் அது அன்னைக்கு கடவுள் கொடுக்கல அப்படின்ட்டு நாம் வந்து கடவுளிடம் அருட்பாப்படி சன்மார்க்க முறைப்படி நடந்து கொண்டு வாழும்போது நமக்கு நடக்கிற இன்பத் துன்பங்களை நம்ம இப்படி கையாளணும். துன்பத்தை இப்படி கையாளணும். இன்பத்தை கொடுத்தாரா, கடவுள் நல்ல பணம் காசு கொடுத்தாரா, அது சன்மார்க்கத்துக்கு பயன்படுத்துவோம். எப்படிலாம் பயன்படுத்தலாம்? ஐயா நம்ம கொடுத்துக்கிறாரு, இது ஏதாவது நம்ம நல்லது செய்யணுங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்துக்கிறாரு. அதனால நம்ம ஐயாவுக்கு செய்யணும். அருட்பாவலை என்ன சொல்லப்பட்டிருக்கு? பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லிடுது, முடிஞ்ச வரைக்கும் நோய்க்கு மருந்து கொடுக்க சொல்லிடுது. அருட்பா என்னென்ன சொல்லுதோ அதை அப்படி கேட்போம். கேட்டுக்கிட்டு ஐயாவிட்ட கேட்போம், நல்லது நடப்பிடுவோம். நம்மளால இங்க ஒன்றும் ஆகாது, என்னால இங்க ஒன்றும் ஆக போறது இல்லை. நீ செஞ்சு கொடு சாமி, அப்பா நீ செஞ்சு கொடுப்பா, அப்பா எனக்கு அதை படி கொடுப்பா, எப்பா என்னை மேலேற்றுப்பா, எப்பா எனக்கு மரணமில்ல பெருவாள் கொடுப்பா, எப்பா என்னை ஒழுக்கப்படுத்துப்பா, எப்பா என்னுடைய கையை பிடிச்சி என்ன நீ பெருவெளிக்கு கூப்பிட்டு போங்க. எனக்கு எதை செய்யணும், எதை செய்யாது, எதை பேசணும் ஒன்றும் தெரியாது. நீங்க தான் என்னை வழி நடக்கணும். ஏதும் தெரியாது, வள்ளலாரே ஏதும் தெரியாதுங்க. இப்ப நமக்கு மட்டும் என்ன தெரியும்? இப்படியாக நம்ம சன்மார்க்கத்துல உடல் பொருளாவியெல்லாம் அருட்பா அப்படி நடக்கும்போது ஒப்படைத்ததாக சமம். ஒப்படைத்துட்டு நம்ம அருட்பா அப்படி நடந்தோம்னா சஞ்சீத கர்மா இல்ல, பிராப்த கர்மா இல்ல, ஆகாமிய கர்மா இல்லை, மாயை இல்லை. எது அப்படியே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் வள்ளல் இருக்கும்போது வாட்டம் நமக்கு இல்லை. எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கு நமக்கு அருள் புரிவார் கடவுள் இருக்கிறார். எடுத்தெடுத்து ஊதினும் என்றும் குறையாத கடவுள் இருக்கிறார். எவ்வகை துன்பம் வந்தாலும் நமக்கு துன்பம் கொடுக்க அச்சமும் நீக்கிற கடவுள் இருக்கிறார். ஊக்கமும் உணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய நம்ம கடவுள். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன கருது? கடவுளை முன்னிறுத்தி இருக்கும்போது மன மகிழ்ச்சிப்படும். நமக்கு பெரிய பலம் பொருந்தியதாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எதற்கும் கவலைப்படாதவரா ஃபீல் பண்ணுவோம். உலகத்தை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எது வேணாலும் நடக்கட்டும். ஐயா இருக்கும்போது ஐயாவை மீறி உலகத்துல என்ன நடந்துட போகுது? எது வேணாலும் நடக்கட்டும். அப்படி நடந்தாலும் அதுவும் நன்மைக்கு, அது நம்மளுக்கு நம்ம நன்மைக்காகத்தான். உலகத்துல ஐயாவிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு மீதி எது நடந்தாலும் அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாகட்டும் அதுவும் நம்ம நன்மைக்கு தான் தவிர அதுவும் நன்மைக்கே என்று மனம் மகிழ்ந்து கொள்ளலாம். கவலை வேண்டியதில்லை. அஞ்சாதே நெஞ்சு அஞ்சாதேங்கிறாரு வள்ளல் பெருமானி. நமக்குள் இருக்கின்றார், இதோ மண்ணில் இருக்கின்றார், இதோ நமக்குள்ள இருக்கிறார், உள்ளத்தில் ஒருவனாக இருக்கின்றார், உள்ளூரும் ஜோதியாக இருக்கின்றார். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கேள? நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, நாளைக்கு அருள் கிடைக்குமா கிடைக்காத எதை பத்தி இல்லை. அவர் எப்ப வேணாலும் கொடுக்கட்டும். நான் இப்ப கேட்கறேன், அவர் எப்ப வேணாலும் கொடுத்துக்கட்டும். எனக்கு அருள் இப்ப வேணும், நாளைக்கு எல்லாம் கிடையாது. எனக்கு இப்பயே அருள் கொடுப்பா, நீ தானே என் அப்பா, எனக்கு அருள் கொடுக்குறோம், உனக்கு என்ன நஷ்டம் ஆயிட போகுது? உரிமையா கேட்போம், ரொம்ப உரிமையா கேட்போம், ரொம்ப எவ்வளவு நெருக்கமா கேட்போம். அவர்கிட்ட அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம நெருங்கி இருப்போம். அவரை நம்மளை நம்ம முன்னிலைப்படுத்தும் போது அவர்கிட்ட இருந்து நம்ம தூரமா ஆயிடுவோம். இப்ப கடவுளை முன்னிலைப்படுத்தும் போது அவரோட நெருக்கமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம், பிரகாசமா இருக்கும். நெகட்டிவ் விஷயங்கள் 14 ராகாதி குணங்கள் இருக்காது, பய உணர்வு இருக்காது, நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையோட ஆனந்தமா இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் நம்ம சுரக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்தா நம்ம உடல் உறுப்பு எல்லாமே நல்லா இருக்கும். மூளையில நல்ல பிட்யூட்டி சுரப்புகள், ஹைப்போதாலமஸ்ல நல்ல அருள் ஆற்றலுக்குள்ள அமுதத்துக்குள்ள விஷயங்கள்லாம் சுரக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். எப்பயுமே இளமையா இருப்போம், பிரகாசமா மகிழ்ச்சியா இருப்போம், நம்பிக்கை ஹோப்ஃபுல்லா இருப்போம், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால இப்ப நிறைய இடங்கள்ல ஆனந்தமா இருக்கு. ஆனா இது ஆனந்த கடவுள், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த கடவுள். ஆனந்த கடவுளை வணங்குற நாமளும் ஆனந்தமா தானே இருப்போம். அப்பயே நமக்கு என்ன கவலை? அந்த உலகத்துல எதை பத்தியும் கவலையும் தேவையில்லை, அச்சமும் தேவையில்லை. ஆனால் கடவுளை முன்னிறுத்த வேண்டும். நம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழும்போது நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை, எதை பத்தியும் நமக்கு பயம் இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகின்ற அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள், நாமெல்லாம் மேலானவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளை நோக்கி போகின்றவர்கள் நாம் அனைவரும். அதனால் நமக்கு எந்த பயம் தேவையில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவோம், ஆனந்தமாய் வாழ்வோம், பயம் நீக்கி வாழ்வோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.